நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, 2 நாளாக ஒரே சளி இருமலுங்க. நேற்று போய் 2 பெட்டிலையும் 2 ஊசி போட்ட போது தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஆனால் ஊசியும் போட்டு மாத்திரையும் போட்டு அப்பா இந்த மாத்திரையை தூங்கும்போது நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், அதனால் ஏதாவது உடம்புக்கு ஒன்று ஆச்சுன்னா நேரே மருத்துவமனைக்கு போய்ட்டு மருத்துவரை பார்த்து அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துடுங்க. நீங்களாக போய் மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க. அது எப்பொழுதும் ஒன்று போல் இருக்காது. உடம்புக்கு ரொம்ப தீங்கானது தான். நீங்களாக ஒன்று சொல்லி ஒன்று கேட்டு ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு அப்புறம் சைடு எஃபெக்டில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு மருந்தே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராத்திரி படுத்தா நல்லா தூக்கம் வரணுங்க. அதான் நல்ல மனசுக்கு அழகு. அப்படி தானே? ஆனால் பாருங்கள், படுத்தா கெட்ட கனவாக வரும். ஏன் வருதுன்னே தெரியும். செத்தவங்களாம் கனவுல கண்ணீர் கம்பளியமாக நிற்கிறாங்க. இப்படி தான் ஒரு தடவை ஒரு கனவு கண்டேன். கடைசியில் என்னாச்சு, சுற்றி நடக்கிறது போகிறாவே அப்படி தான் நடந்த மாதிரி இருக்குது. ஏற்ற அப்படி தான் ஒரு கனவு கண்டேன். கண்ணீராக நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. என்ன செய்ய, அதை கனவு நினச்சி ஒதுக்கவும் முடியல. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயமாகவே இருக்குது. அந்த மாதிரி பயம் கட்டிட்டு போகிறாங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா நிம்மதியாக இருங்க, மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு உழைத்து வாழுங்கள். உழைத்தாதான் நாம் பிழைத்துக் கொள்வோம். மற்றபடி யாரையும் அங்கே ஏமாற்றிடலாம் இங்கே ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்காது. உங்களுக்கு என்ன உண்டோ அதை ஆண்டவன் தலையில் எழுதியிருப்பான். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கடவுள் என்ன கொடுக்குமோ அதை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடவுள் சொன்னோன்னா எந்த கடவுளும் கேட்காதீங்க. எல்லா கடவுளும் நம்ம கடவுள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னாலே இயற்கையை தான். இயற்கையை தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வணங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா கடவுளும் நம்ம கடவுள் தான். இதற்கு அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டிற்கு வந்தாலும் கூட நம் மக்கள், இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் அவர்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலே அவர்கள் இந்திய மண்ணிற்குள் அடக்கமானவர்கள் தான். அதனால் இந்தியாவிற்குள்ள எந்த மதமும் சொல்லலாம், நாங்கள் இந்த மதம் அந்த மதம் சொல்லலாம். ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் நம்ம இந்திய திருநாட்டிற்குள்ளே வந்துட்டால் எல்லாருமே ஒரே மதம் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றபடி இதில் அரசியலில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நன்றி. நிறைய பேச